Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE Board Class 9 Chapter 6 Lines and Angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 6.2ல third sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, transversal பத்தின வீடியோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Exercise 6.2 sum number 3 in figure 6.25. So இதுதான் நம்மளோட figure 6.25. PQ is parallel to ST. PQR equals to 110 degree and angle R. So this is R. RST equals to 130 degree. We have to find out QRS. So QRS ஓட value என்னன்னு we have to find it out. So அவங்க ஒரு hint என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா draw a line parallel to S3 through point R ன்னு கொடுத்துட்டாங்க. So இந்த STக்கு parallel-ஆ நான் ஒரு லைன் வரைகிறேன். அந்த லைன் இந்த point R cross பண்ணி போற மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா? So now I just name this line as XY. XYன்னு இந்த லைனை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ as usual எல்லா சம்லையுமே பண்ணுற மாதிரி given to find solution பண்ண போறோம். So givenல first என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு எழுதலாம். So PQ parallel to ST. So இதான் given PQ parallel to ST. Angle PQR will be equals to 100 degree. Angle RST will be equals to 130 degree. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? To find அப்படின்றத எழுதுறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா angle QRS என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது இந்த சம்ல நம்ம வந்து ஒன்று வரைஞ்சிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து we have to mention it. ஸோ to construct என்ன அப்படின்னா draw a line XY parallel to ST. ஸோ இதுதான் அவங்க பாயிண்ட்ல இங்கே சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் இந்த XY வந்து STக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இந்த PQ வந்துட்டு parallel to STங்கிறது given. அப்படின்னா இந்த XY கண்டிப்பாக PQக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். அதாவது லைன்ஸ் parallel to the same line. ஸோ இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மூணு லைனுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலல்னு சொல்லலாம். தட் இஸ் PQ parallel to XY parallel to ST அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த சம நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு PQ வந்து XYக்கு பேரலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல QRங்கிறது டிரான்ஸ்வர்சல் இல்லையா? நமக்கு ஒரு ஃபார்ம் தெரியும், ஐ மீன் ஒரு தியரி, தட் இஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் side of the transversal or complementary or supplementary அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ரெண்டு I'll just use different color. இப்போ ரெண்டு லைன் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லைனும் அண்ட் QRங்கிறது இதோட டிரான்ஸ்வர்சலாக இருக்குன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன இதுவும் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரணும். ஸோ இதுதான் நம்ம இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் வச்சு இந்த QRXை கண்டுபிடிப்போம். திரும்ப அகெயின் ST வந்து XYக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லி SRங்கிறது டிரான்ஸ்வர்சலாக இருக்குன்னு சொல்லி இது ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிளை வச்சு SRY கண்டுபிடிப்போம். ஸோ அடுத்து இதை கண்டுபிடிப்போம். இப்போ இது ஒரு லைன் இல்லையா? ஒரு லைனில் வந்து நம்மளோட ஆங்கிள் 180 டிகிரி இருக்கணும், கரெக்டாக? ஸோ நமக்கு QRX நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், SRY நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இந்த QRS மட்டும்தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு கண்டுபிடிக்க சொல்ல வேண்டியது QRS. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் போக போகிறோம். ஓகேவா? ஸோ வில் கோ ஃபார் த சொல்யூஷன் டைரக்ட்லி. ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டோம் நம்ம? திஸ் PQ is parallel to XY and this QR is transversal. கரெக்டா? ஸோ அப்போ interior angles on the same side of the transversal are supplementary. So angle PQR plus angle QRX will be equals to 180 degree. PQR வந்து 110 டிகிரின்னு ஆல்ரெடி given. அப்போ QRXங்கிறது தான் எனக்கு unknown. ஸோ அந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் QRX will be equals to 180 minus 110 which will be 70 degree. ஓகே, இதை கண்டுபிடிச்சாச்சு. சிமிலர்லி அடுத்த பக்கம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ST parallel to XY
and எது transversal இருக்கு SR. இங்கே SR தான் transversal இல்லையா and SR is transversal. ஸோ இப்படி இருக்கிற இடத்துல angle RST already given இருக்கு RST plus angle SRY equals to 180 degree. So இது ரெண்டும் தான் சேர்ந்து 180 degree. The same interior angles on the same side of the transversal or supplementary body. Right? So RSTங்கிறது 130 degree already givenல இருக்கு plus angle SRY equals to 180 degree. அப்ப angle SRY must be equals to 180 minus 130 which is equals to 50 degree ன்னு conclude பண்றோம். ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுமே கண்டுபிடிச்சிட்டோம் ஃபிகரில் சி இந்த ஆங்கிள் வந்து 70 டிகிரி இந்த ஆங்கிள் வந்து 50 டிகிரி அப்போ 70 ப்ளஸ் கியூஆர்எஸ் ப்ளஸ் 50 ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி ஏன்னா XY இஸ் அ லைனுங்கிறதுனால ஓகேவா ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில் சின்ஸ் XY is a line angle QRX plus நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் angle QRX plus angle QRS S plus angle SRY. So இதுதான் equals to 180 degree. So QRX plus angle QRS plus angle SRY equals to 180 degree. So இதோட வந்து 70 degree கண்டுபிடிச்சிட்டோம். QRS நமக்கு still unknown தான். SRY 50 degree கண்டுபிடிச்சிட்டோம். So 70 plus 50 120 degree. கரெக்டா? So angle QRS plus 120 degree equals to 180 degree. அப்ப angle QRS equals to 180 minus 120 will be 60 degree. Okay va? So that's it. Hope you understand the sum we discussed today. If you still have any doubts, comment here, we will clarify. இதே lines and angles இருக்க exercise 6.2ல second sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க and exercise 6.2ல fourth sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max customer feel பண்றவங்க friendsக்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.